Okay, friends. So நம்ம இந்த ஜிஎஸ் ஒன்ல ப்ரீவியஸ் கொஷின் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 2024 மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 11. Though the great Cholas are no more, yet their name still remembered with great pride because of their highest achievements in the domain of art and architecture. Comment. ஸோ கமெண்ட்னா என்ன பண்ணணும், நீங்கள் ஃபார் அண்ட் அகேன்ஸ்டாக கூட சொல்லலாம். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லணும் அதில் ஆக்சுவலாக வித் சப்ஸ்டன்சியேஷன். ஓகேவா? ஸோ வித் சப்ஸ்டன்சியேஷன் உங்களுடைய நீங்கள் ஆமாம் அப்படியெல்லாம் இருக்குது. ஸோ இன்னும் வந்து அவங்களுடைய இது வந்து குறையல, ஸ்டில் ரிமெம்பர்டு வித் பிகாஸ் ஆஃப் தியர் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் வித் சப்ஸ்டன்சியேஷன் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி அதனுடைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்ட், டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் ஆர்கிடெக்சர். ஸோ எதனால் அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, ஸ்பெஷல் என்ன, அதிலிருந்து சிறப்புகள் என்ன அப்படி சொல்லணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கொஷின் தான் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஜியோகிராபிக்கல் டயக்ராம் கூட வரைஞ்சிக்கலாம் வித் டைம் லைனோட. யூ கேன் ஸ்டார்ட் வித் கரிகார் சோலா, யூனோ ப்ரீவியஸ் சோலா, அதுலேருந்து ஓல்டர் சோலாலேருந்து கிராண்ட் அணைக்கட்டு. ஸோ அந்த காலத்தில் அது ஒரு ஆர்கிடெக்சர். தென் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீவியஸ் சோலாஸ் மீன்ஸ் ஓல்டர் சோலாஸ், அதில் ஒரு 4-5 எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு ஆர்ட்டில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி என்ன இருக்குது அது ஸ்டில் அவங்க வர் ரிமெம்பர்டு தட் ஒன். தென் ஆர்கிடெக்சரில் இந்த ப்ரீவியஸ் இந்த உறையூர்லாம் இருந்தது ஆக்சுவலாக, அங்கெல்லாம் ஆர்கிடெக்சர்ஸ் இருந்தது. ஸோ அதெல்லாம் இதுக்கு நீங்கள் சோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி ப்ளஸ் வந்து சிசிஆர்டி வெப்சைட், அதில் சோர்ஸஸ் இருக்குது. தென் நம்ம தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கு ஹிஸ்ட்ரி. தென் அகெயின் பார்த்தீங்கன்னா ஓல்டர் சோலாஸ் பார்த்துட்டிங்க. அப்புறம் லேட்டர் சோலாஸ் அரௌண்ட் 800 ஆஃப் லேட்டர் 9th century அங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்ட், அவங்க டான்ஸிங்காக இருக்கலாம், டான்ஸிங் வித் சிதம்பரம் நடராஜர் டெம்பிள். ஸோ அது அந்த டான்ஸிங் அது சொல்லணும் நீங்கள். அப்புறம் ஆர்ட்லேயே வந்து இந்த செம்பில் இப்போ காப்பர் நடராஜா அந்த மாதிரி. தென் டெம்பிள் ஆர்கிடெக்சர் நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம் வித் அந்த இதுலேயே வந்து இன்க்ளூடிங் பெயிண்டிங். ஸோ பெயிண்டிங்கே வந்து நீங்கள் வந்து ஆர்ட்டில் சேர்த்துக்கலாம். டிஃப்ரெண்ட் டெம்பிள்ஸில் வந்து பெயிண்டிங்ஸு வித் அண்ட் பேலஸஸ் ஆல்சோ. ஃபார் எக்ஸாம்பிள் தஞ்சூர் பிக் டெம்பிளில் வந்து அந்த பெயிண்டிங்ஸு அது வந்து நீங்கள் ஆர்ட்டில் சேர்த்துக்கலாம். தென் ஆர்கிடெக்சர் தஞ்சூர் பிக் டெம்பிள் இருக்குது, தாராசுரம் டெம்பிள் இருக்குது, சிதம்பரம் நடராஜ் டெம்பிள்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் ஆர்கிடெக்சரில் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, இவங்க டிராவிடா டைப் ஆர்கிடெக்சர், டெம்பிள் ஆர்கிடெக்சர், இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸு. ஸோ இந்த யுனெஸ்கோ லிஸ்ட்டில் ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் சேர்த்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து கோட் பண்ணணும். ஸோ இப்படி கோட் பண்ணிங்கன்னா ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஆன்சர் கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு 10 எக்ஸாம்பிள், ஒரு 5 to 6 ஆர்ட் டொமைனில் ஒரு 5 to 6 எக்ஸாம்பிள்ஸு. நடராஜர் டெம்பிளில் வந்து இன்னும் பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்குது, டான்ஸ் ஃபார்ம்ஸு, அதுவும் ஒரு ஆர்ட் தான் ஆக்சுவலாக. ஸோ போயம்ஸு, இதெல்லாம் ஒரு ஆர்ட் ஃபார்ம். ஸோ அதில் ஒரு 15 மார்க்ஸ்னால இதில் ஒரு 7 to 8 ஆர்ட் ஃபார்ம்ஸில் எக்ஸாம்பிள்ஸ் அதனுடைய ஸ்பெஷாலிட்டி. தென் ஆர்கிடெக்சரில் ஏன்னா ஒரு 2-3 வந்து நீங்கள் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு மிஸ் எல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இட் வில் கவர் அரௌண்ட் 3 pages. எப்படி இப்போ கமெண்ட் பண்ணிங்கனாலே ஒரு 6 to 7 மார்க்ஸ் கிடைக்கும் ஆக்சுவலாக. 50% வாங்குறதே வந்து பெரிய விஷயம். ஸோ ஒரு காம்ப்ரிஹென்சிவ் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வித் பேட்டர்ன்ஸ், அது யாரெல்லாம் பேட்டர்ன் பண்ணாங்க, அந்த சோலாஸ் நேம்ஸ் எல்லாம் கூட இருக்கணும் வித் டைம் லைன். ஸோ இது மாதிரி எல்லா மல்டிடியூட் ஆங்கிள்லேயும் வந்து இந்த கொஸ்டின் அனுக்கணும், அப்ரோச் பண்ணணும் ஆக்சுவலாக. தென் கொஸ்டின் நம்பர் 12. How far is it correct to say that the First World War fought essentially for the preservation of
பேலன்ஸ் ஆஃப் பவர். ஸோ இது நம்ம வந்து வேர்ல்டு ஹிஸ்ட்ரியிலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அந்த என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ஸ் படிச்சிருந்தீங்கனால இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணலாம். என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து எதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க, எதுக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, இல்லை எதுக்காக வந்து அந்த சண்டை போர் நடந்ததுன்னா இருக்கிற பேலன்ஸ் ஆஃப் பவர் வந்து அப்படியே ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு தான் அப்படின்றாங்க. ஸோ அந்த டைமில் வந்து கலோனியலிசம் அட் த பீக். ஓகேவா? ஸோ கலோனியல் கண்ட்ரிஸ் வந்து அவங்களுடைய காலனிஸை வந்து அப்படியே ப்ரிசர்வ் பண்ணிக்கணும், அதான் மெயினாக இருந்தது அவங்களுடைய குறிக்கோள். ஸோ அதில் எதனா டிஸ்டர்பன்ஸ் வந்ததுன்னா they fought with the wars. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த ஜெர்மனி ஆக்சிஸ் பவர்ஸு அவங்க வந்து புதுசாக இந்த பிரிட்டிஷோட அந்த கலோனியெல்லாம் கைப்பற்ற நினைக்கிறாங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம், இப்போ வந்து அப்ராட்லேயும். ஸோ அதனால தான் வந்து இந்த வாரே வந்தது, அந்த மாதிரி கொண்டு போகலாம் அப்படி தான் கேட்குறாங்க அவங்க. ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் யாரெல்லாம் இந்த வாரில் வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்களோ அவங்க எந்த எந்த மோட்டிவில் வந்து இருந்தாங்க. ஓகேவா? இப்போ இங்கிலாண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபார் தி பிரசிடென்ட் ஆஃப் தி கலோனியல் பவர். ஸோ அதே மாதிரி தான் அந்த சைடு. ஸோ இது பேலன்ஸ் பண்ணி ஒரு ஆன்சர் கொடுத்தீங்கன்னா ஒரு இந்த சைடை அந்த யார் வாரை ஸ்டார்ட் பண்ணாங்களோ முதல்லையும் அப்புறம் அதுக்கு ஃபாட் பண்ணாங்களோ. ஸோ இது அந்த என்சிஆர்டிஸில் இது ஆன்சர்ஸ் இருக்குது அதுக்கு ஆக்சுவலாக. ஸோ அதே மாதிரி கொண்டு போட்டிங்கன்னா தட் வில் பி பெட்டர். ஸோ அதே வந்து நீங்கள் இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து கோட் பண்ணலாம். எப்படின்னா இப்போல்லாம் வந்து நிறைய ட்ரேட் வார்லாம் இருக்குது. ஸோ ட்ரேட் வார்லாம் ஒரு காயின் டேர்ம் பண்ணாங்க ஒரு 5 to 6 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ இதே வந்து ட்ரேட் பேலன்ஸு வந்து ட்ரேட் மொனோபலியை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுனா இந்த மாதிரி ட்ரேட் வார்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ யூ கேன் ரிலேட் வித் த ஃபிசிக்கல் வார். ஸோ இந்த மாதிரி இப்போ ஹிஸ்ட்ரி கொஷினை வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸுக்கு கனெக்ட் பண்ணிங்கன்னா எக்ஸாமினர் வில் பி இம்ப்ரெஸ்டு. ஸோ அல்டிமேட்லி வி ஹவ் டு இம்ப்ரெஸ் தி எக்ஸாமினர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்ப்போம். 2 கொஷின்ஸை பார்ப்போம் கண்டினியூஸாக இயர் ஆஃப்டர். தேங்க்யூ.